அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சண்டே எபிசோட். நேத்திக்கு ஒரு பெரிய சம்பவத்தை விஜய் சேதுபதி பண்ணி விட்டுருந்தாரு. அதனுடைய நல்ல விஷயங்களும், அதாவது அந்த ஒரு எவிக்ஷன், ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட 2 கண்டஸ்டன்ட்னுடைய எவிக்ஷனை கொண்டாடக்கூடிய மக்களும் இருக்காங்க, அதை பற்றின விமர்சனத்தை வைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. நிறைய பேர் அதை பற்றி வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொண்டாடக்கூடிய மக்களை விட்டுருவோம், ஏன்னா அவங்க இத்தனை நாளாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் அவர்கள், அதனால அவங்க டிசர்விங்கான ஆட்கள் தான். எதிராக வேற மாதிரியான ஒரு போர்ட்ரேயலை இப்போ சில பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது. இது சதி வேலைன்னு கூட சொல்லலாம், டைல்யூஷன் சொல்லலாம், டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வேலைகளை பார்வதிக்காகத்தான், கமருதீன் மேலே யாருக்கும் அக்கறை கிடையாது, பார்வதிக்காக சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம வரிசையாக பேசலான் இருக்கோம். இந்த வீடியோவில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, அதாவது நேத்திக்கு 2 பேரை அனுப்பிட்டாங்க. இப்போ 7 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இதிலேருந்து ஒருத்தரை இன்றைக்கி எவிக் பண்ணால் 6 கண்டஸ்டன்ட் தான் இருப்பாங்க அடுத்த வாரத்துக்கு. ஸோ அடுத்த வாரம் பணப்பெட்டி வைப்பாங்க. அதிலேருந்து ஒருத்தர் போயிட்டாலோ நிச்சயமாக யாருன்னா ஒருத்தர் எடுக்க தானே போகிறாங்க. ஸோ வீக்கெண்டில் லாஸ்ட் வீக்கு 5 பேர் மட்டும் இருப்பாங்க. ஆல்ரெடி அரோரா ஃபினாலேக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா. ஆனால் ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? விஜய் சேதுபதி அவர்கள் வராரு, கார்டை எடுத்துகிட்டு வராரு, யார் எவிக்ஷன் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மெசேஜையும் சொல்கிறாரு, இன்னைக்கு யார் எவிக்ட் ஆனாலுமே அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆனாங்கன்னா அடுத்த வாரம் அவங்க வரப்போகிறாங்க. அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த ஃபினாலே வீக்குக்கோ வரப்போகிறாங்க. ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியாளர் மாதிரி தான், டாப் 7 வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து காட்டுறாப்புல. கார்டு எடுத்து காட்டினா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே துள்ளி குதிக்கிறாங்க சந்தோஷத்தில். எதுக்காக துள்ளி குதிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியலை. ஆனால் நமக்கு வந்த தகவல் என்ன? சுபிக்ஷா அவர்கள் அஃபிஷியலாக எவிக்டட் அப்படின்னு நேற்றே செய்தி வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எவிக்ஷன் இல்லை போல இருக்கு, அதனால தான் அங்கே இருக்கிறவங்களாம் கத்துறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கே தோண வைக்குது. மேபி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஒன்று, அந்த கார்டு ஒரு ப்ராங்காக இருக்கலாம். அடுத்து ஒரு கார்டு எடுத்துருக்கலாம். சும்மா நமக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க கார்டு எடுத்து இந்த மாதிரி போலியான கார்டு எடுத்து காமிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு செய்தி சுபிக்ஷா அவர்கள் அஃபிஷியலாகவே எவிக்டட் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்திருக்கு. அதை பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகலைன்னா என்ன, எவிக்ட் ஆனால் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. நியாயப்படி சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன் சொல்கிறேன்னா, ஓட்டு இல்லை, சுபிக்ஷாவுடைய கேம் இந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய கம்யூனிட்டி சார்ந்த ஒரு கேமாகத்தான் இருக்குதே தவிர்த்து இண்டிவிஜுவலாக சுபிக்ஷானா இதுதான் அப்படின்னு அவங்க எங்கேயுமே காட்டலை. சுபிக்ஷா கிட்ட பீட் பாக்ஸிங் திறமை இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க, பாட்டு பாடுவேன்றது காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு அது தேவையா? இந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் பொழுது சுபிக்ஷாவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? சுபிக்ஷா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இத்தனை நாட்கள் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணது விக்கல்ஸ் விக்ரம் கூட தான். விக்கல்ஸ் விக்ரம் இல்லைனா சுபிக்ஷா இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் எல்லா விஷயத்திலையும் விக்கல்ஸை சார்ந்தே தான் சுபிக்ஷா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, தன்னுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுறது, மீனவ சமுதாயத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணி அதனாலேயே ஒரு சிம்பத்தியாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணணும். வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ரிலாக்ஸில் இருக்கும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்குறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்வான்டேஜை யூஸ் பண்ணி நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறது, எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கிறது. என்றைக்கோ சுபிக்ஷா அவர்கள் வெளியில் போயிருக்க வேண்டியது. ஆனால் சேனல் இத்தனை நாட்களாக அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. கனி அவர்களை போன வாரம் எவிக் பண்ணதும் மிக மிக அன்ஃபேரான ஒரு விஷயம். ஏன்னா போன வாரம் நியாயப்படி வெளியேற வேண்டிய ஒரு நபர் சுபிக்ஷா. அவங்களுக்கு அஃபிஷியலையும் ஓட்டு இல்லை, அன்அஃபிஷியலையும் ஓட்டு இல்லை. ஆனால் அமித்தை கரெக்டாக எவிக்ட் பண்ணிட்டு கனியை எதுக்காக தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்களுடைய வீட்டார் கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி கனி இருக்கிற பேரோட வெளியில் வந்துடணும், இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க பேர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் அதை கன்சிடர் பண்ணி என்னமோ சேனல் தூக்குன மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அதுவும் நமக்கு தெரியலை. சரிங்களா? ஆனால் அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் கனி அவர்கள் போனது. கனி அவர்கள் அவங்களோட இன்டர்வியூஸில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க,
ஏன்னா கனி அவர்கள் குடும்பம் வந்து ஒரு பிரபலமான டைரக்டர் குடும்பம், அதனால் அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க. நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கனி அவர்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய நெகட்டிவ் பிஆரை பார்த்து அவங்க குடும்பமே பயந்துருக்காங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் அழுதுருக்காங்க, நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணுறது யார்? பார்வதி பிஆர் டீம் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. சிறப்பான வேலைகளை இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சேருபடி காத்துக்கு இருக்கு. ஸோ சுபிக்ஷா அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் வந்து சேனல் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பணப்பெட்டி வரைக்கும் அவங்க அந்த பொண்ணு இருக்கணும். ஏன்னா அவங்க குடும்ப கஷ்டம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடும்ப கஷ்டம்னு முன்னாடி இருந்திருக்கலாம். என்னைக்கு சுபிக்ஷா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறமும் குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ வியூஸ்க்கு எவ்வளோ வரும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க சேனலை பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்கன்றதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப இப்போ கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஒவ்வொரு முறையும் கம்யூனிட்டியை வச்சு ஒரு கேம் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ திவாகர் வந்து தன்னுடைய சாதி எப்படி பெருமையாக சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதுவும் இருக்குது. அவங்க பெருமையாக சொல்லிக்கல, ஆனால் அதை சொல்லி அதன் மூலமாக இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த வாக்குகளை அறுவடை செய்யணும், ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து சுபிக்ஷா மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது வந்து பயன்படுத்தப்படுது. சரி, அட்லீஸ்ட் அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல பேரை நீங்கள் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் சில குறைகள்லாம் பண்ணுறீங்க. இந்த திவாகர் கிட்ட பண்ணதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது. அது மட்டும்தான். மற்றபடி சுபிக்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, யார்கிட்டையும் எந்த கடுமையான வார்த்தைகளும் பயன்படுத்தாத ஒரு பொண்ணு. அது இந்த ஷோக்கு செட் ஆகாது. இங்கே யார் நல்லவர் அப்படிங்கிற ஒரு தேர்வு நடக்கலை. நல்லவனாக இருக்கணும், அநியாயம் நடக்கும்போது தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணும். அந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவனை தாண்டி அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் பார்த்து தான் பேசுவாங்க. இப்போ விக்கல்ஸ் எதனா பண்ணாருன்னா பேச மாட்டாங்க, வியானா எதனா பண்ணால் வந்து பேச மாட்டாங்க, அவங்களோட ஃபேவரட்டான ஆட்கள் இருக்கும்பொழுது அங்கே வந்து பேச மாட்டாங்க. பொதுவாகவே கருத்து எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு பயங்கரமான பயம் நிறைய இடங்களில் இருக்குது. நீங்கள் அந்த கார் டாஸ்க்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கத்துவாங்க, அரோராவும் சுபிக்ஷா மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்து இத்தனை நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே சர்வை ஆகி வந்துட்டாங்க 2 பேரும். ஸோ சுபிக்ஷா அவர்களை வந்து எவிக் பண்ணது வந்து 100% ஃபேர். நான் வந்து அன்ஃபேர்னு சொல்ல மாட்டேன். என்றைக்கோ போயிருக்க வேண்டிய சுபிக்ஷாவை இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க. அனுப்பலை அப்படின்னா, அதாவது இந்த ப்ரோமோவின் படி வந்து இன்றைக்கி எவிக்ஷன் இல்லை அப்படின்னா அது அன்ஃபேரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது கனிக்கு நடந்த அநியாயம். கனி அவர்கள் இருந்திருக்கணும். கனி அவர்கள் இருந்திருந்தால் இந்த வாரம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பார்வதி கார் டாஸ்கில் கூட நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ சுபிக்ஷா அவர்களை மேபி சேனல் வந்து இந்த வாரமும் காப்பாற்றி அடுத்த வாரம் பணப்பெட்டி வைக்கப்பட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்கள தூண்டி விடுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா அவர்கள் என்றைக்கோ எவிக்ட் ஆக வேண்டிய ஒரு பர்சன். அவங்க பீட் பாக்ஸிங் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இதை தாண்டி சுபிக்ஷா என்ன பண்ணாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. இதே தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு அட்மாஸ்பியராக தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சுபிக்ஷா வந்து இந்த விஷயத்தில் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாப்பா. இப்போ சபரி பண்ணதாக இருக்கட்டும், நேத்திக்கு சபரி பண்ண மாதிரி, கானா வினோத் பண்ண மாதிரி, விக்கல்ஸ் பண்ண மாதிரி, திவ்யா பண்ண மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சுபிக்ஷா கிட்ட ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஷோக்கு தேவையான அந்த என்டர்டெயின்மெண்ட் அவங்கக்கிட்ட இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு. அவங்களுடைய அந்த பீட் பாக்ஸிங்கும் அவங்க பாடுறதும் மக்களுக்கு பிடிக்கல, போர் அடிச்சு போச்சு. அந்த லெவலுக்கு ஓவர் பர்ஃபார்மன்ஸாக அது போயிடுச்சு. ஆனால் எதை செய்யணுமோ சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் டாஸ்க் மட்டும்தான் மேட்டர்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறோம், நம்ம கருத்தை எவ்வளோ பவராக எடுத்து வைக்கிறோம், இது எல்லாமே முக்கியம். அது எல்லாத்தையுமே சுபிக்ஷா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணலை. ஸோ சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.